இன்ஸ்டாகிராம் மூலம் வளர்ந்த காதல், திருமண பந்தத்திற்கு மீறிய உறவு, காதலனை தவிர்த்த பெண் என சினிமாவில் வரும் காட்சிகளைப் போல் நடந்த உண்மை சம்பவத்தில் உயிரை மாய்த்தவர்கள்தான் இவர்கள். மராட்டிய மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் உள்ள அகுல்கேடா கிராமத்தை சேர்ந்தவர் ஜெகதீஷ் பாட்டல். இவரது மனைவி அனிதா. 12 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் இந்த தம்பதிக்கு மகன் மற்றும் மகள் உள்ளார்கள். இவர்கள் இருவரும் பள்ளிக்கு சென்று படித்து வரும் நிலையில் தந்தை ஜெகதீஷ் பாட்டல் உள்ளூரில் கூலித் தொழிலாளராக உள்ளார். இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி ஜெகதீஷின் மகள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருப்பதை பார்த்தார். பின்னர் கதவை திறந்து உள்ளே சென்றபோது தாய் அனிதாவும் மற்றொரு நபரும் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில் அலறி அழுதுள்ளார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தார்கள். பின்னர் சிறுமியின் தந்தைக்கு போன் செய்து வீட்டிற்கு அழைத்தனர். அங்கு விரைந்த தந்தை ஜெகதீஷ் மனைவியும் மற்றொரு நபரும் உயிரிழந்திருப்பதை பார்த்து உறைந்து போனார். சோப்டா நகர காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடல்களை கைப்பற்றி உடற்கூறாய்வு பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அப்போது போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. ஜெகதீஷ் மனைவி அனிதா கொலை செய்யப்பட்டிருப்பது, இந்த கொலையை அவரது காதலன் தேவனந்த சுபாஷ் தங்கர் செய்துவிட்டு தானும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இது எப்படி நடந்தது என விசாரிக்கத் தொடங்கினார்கள். சில மாதங்களுக்கு முன்பு அனிதாவுடன் அதே பகுதியை சேர்ந்த தேவனந்த சுபாஷ் தங்கருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. இது பின்னர் காதலாக வளர்ந்த நிலையில் கணவர் இல்லாத நேரத்தில் அனிதா வீட்டிற்கு தேவானந்த சுபாஷ் அடிக்கடி வந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் சமீப காலமாக அனிதா தேவானந்தை தவிர்த்து வந்ததாகவும் இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று காலை தேவானந்த் பெண்ணின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் வன்முறையாக மாறியதாக போலீசார் சந்தேகிக்கிறார்கள். இதன் பின்னர் தேவானந்த் துப்பாக்கியால் பெண்ணை தலையில் சுட்டுக் கொன்றதாகவும் பின்னர் தானும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திலிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இருவரின் செல்போன்கள், சமூக வலைதள உரையாடல்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் துப்பாக்கி எவ்வாறு அவரிடம் கிடைத்தது, முன்கூட்டியே திட்டமிட்டதா என்பது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. சமூக வலைதளங்களில் உருவாகும் உறவுகள் எவ்வாறு விபரீதமாக மாறுகின்றன என்பதற்கான வேதனையான உதாரணமாக இந்த சம்பவம் பார்க்கப்படுவதாக அந்த பகுதி மக்கள் வேதனையுடன் கூறியுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.